ரெண்டு விஷயம் அதில் நீங்க பார்க்கணும். மரபு கவிதை என்பது வடிவம் தான். வடிவம் எப்படி வேணாலும் இருக்கலாம், உள்ளடக்கத்தை தான் காலம் தீர்மானிக்கும். ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதன், டி.கே.சி. ரொம்ப புகழ்பெற்ற அறிஞர். அவர் கம்பன்ல நிறைய திருத்தங்கள் பண்ணார். உலக மாற்றங்களுக்கு ஈடு கொடுக்கும் தன்மை தமிழில் இருக்கிறதுங்கிறத உணர முடியும். யான் தமிழ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். தமிழ் ஆர்வலர்கள் பலரும் முன்னோடியாக கருதக்கூடிய ஒரு பன்முக ஆளுமையை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். இவர் நாடறிந்த தமிழ் பேச்சாளர், மரபிலக்கிய சொற்பொழிவாளர், பத்திரிகையாளர், பாடலாசிரியர், படைப்பாளர், தமிழ் அறிஞர், கலைஞர், தமிழாய்ந்த தமிழர், பக்தி சார்ந்த இசைப்பாடல்கள் பலவற்றை இயற்றியவர். இப்படி பன்முக ஆளுமையுடைய நம்முடைய கலைமாமணி மரபின் மைந்தன் திரு முத்தையா அவர்களோட தான் இன்னைக்கு நம்ம உரையாட போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். சொற்பொழிவு நடக்கும் போது அது மேடை நகைச்சுவை வேறன்னு சொல்றீங்க, அதுக்கு டிஃபரன்ஸ் சொல்ல முடியுமா? அதாவது மேடை நகைச்சுவை வேறன்னு சொல்லிருக்காரு. 4 அறிஞர்கள் பேசிக்கிறாங்க, 4 பேச்சாளர்கள் பேசிக்கிறாங்கன்னா ஒரு எளிய விஷயமா கூட இருக்கும். ஆனா அதுல ஒரு அழகான நகைச்சுவை கலந்து வரும். இப்ப நாங்கெல்லாம் பேச்சுத்துறைக்கு வந்த புதுசுல நாங்க ஒரு 3 இளைஞர்கள், இப்போ வளர்கவி ராதாகிருஷ்ணன் ஒருத்தர், அரசு பரமேஸ்வரன் ஒருத்தர், நாங்க 3 பேர் வயசுல சின்னவங்க. எங்களுக்கு மூத்தவர் ஒருத்தர் புலவர் ராம குப்புலிங்கம்னு இருந்தார். அவர் ஒரு பகுதியில குடியிருக்கிறார். அவர் இருப்பது கொஞ்சம் புறநகர், மையச்சாலையில மெயின் ரோட்ல அவங்களுடைய மாமியார் வீடு இருக்கு. அவர் என்ன சைக்கிள்ல வருவார். சைக்கிள் அங்க நிறுத்திட்டு எங்கேயாச்சும் வெளியில போறாருன்னா இந்த சாவியை அந்த ஒரு கடிகாரம் இருக்கும், அந்த கடிகாரத்திட்ட மாட்டிட்டு போவார். மாமியார் வீட்டுக்கு வெளியில ஒரு கடிகாரம், அங்க மாட்டிட்டு போவார். அவரு எங்க கிட்ட சொல்றாரு, அவர் பரமேஸ்வரன், வளர்கவி ராதாகிருஷ்ணன், நான் இருக்கோம். சொல்றாரு, இங்க பாருங்கப்பா, நீங்க பாருங்க, கடிகாரத்துக்கிட்ட சாவி மாட்டி இருந்ததுன்னா நான் வெளியில போயிருக்கிறேன்னு அர்த்தம். கடிகாரத்துக்கிட்ட சாவி இல்லைன்னா நான் வீட்டுல இருக்கிறேன்னு அர்த்தம். உடனே பரமேஸ்வரன் ஐயா கடிகாரமே இல்லைன்னா அப்படின்னாரு. உடனே ராதாகிருஷ்ணன், பரமேஸ்வரன் வந்துட்டு போயிருக்கிறான்னு அர்த்தம் அப்படின்னாரு. இது பாருங்க, இது ஒரு உரையாடல்ல உருவாகிறது. இப்ப நீங்க இந்த மாதிரி உரையாடல நடக்கிறதெல்லாம் கூட சேர்த்துப்பீங்க இல்லையா? சில நேரங்கள் மேடைகள்ல சொல்றது இப்ப நான் என்னுடைய 25வது நூல் பழகி பார்த்த தலைவர்கள் எழுதியிருக்கேன். அதுல இந்த மாதிரி பேச்சாளர்களோடு பழகிய நேரத்துல மேடைகள்ல வெளிப்பட்ட சில நகைச்சுவைகளையும் நான் அதுல எழுதியிருக்கேன். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். இது ஒரு ரொம்ப விரிவான கேள்வி, ஒரு ஆதங்கமான கேள்வியும் கூட சார். நீங்க 1990ல உங்க முதல் கவிதை தொகுப்பை வெளியிட்டீங்க, வேலின் வெளிச்சம். அதுக்கப்புறம் இலக்கியத்துல நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு. புது கவிதை, ஐகு கவிதை, நவீன கவிதை, எதிர் கவிதை, அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்ததுக்கு அப்புறம் கூட கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டுகள்னு சொல்லாமா, நீங்க மரபு கவிதைய விடாப்பிடியா முன்னெடுத்துட்டு வரீங்க. இப்போ இன்றைய காலகட்டத்துல அதற்கான அவசியம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க ஐயா? சரிம்மா, அதாவதுமா 2 விஷயம் நீங்க பார்க்கணும். மரபு கவிதை என்பது வடிவம் தான். வடிவம் எப்படி வேணாலும் இருக்கலாம், உள்ளடக்கத்தை தான் காலம் தீர்மானிக்கும். இது ஒரு நவீன கவிதையில் சொல்லக்கூடிய உள்ளடக்கத்தை உங்களால் மரபு கவிதையில் சொல்லிட முடியும். கண்டென்ட்ங்கிறது வேற, ஃபார்ம்ங்கிறது வேற. மரபு என்பது வடிவம். இப்போ ஒரு காதலை பற்றி இன்றைக்கு இளம் கவிஞர்கள் எழுதக்கூடிய அம்சத்தை மரபு கவிதையை நான் சொல்லிட முடியும். அதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். இப்போ ஒருத்தனுக்கு ஒரு பெண் மீது ரொம்ப ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனா அந்த பெண்ணினுடைய தன்மையின் காரணமாக அதை ரொம்ப வெளிப்படுத்தவும் முடியல, அவளை தன்னுடைய ஆளுகைக்குள் கொண்டு வரவும் முடியல. அப்போ அவன் இது ஒரு மரபு கவிதைக்குள்ளேயும் வரும், நவீன கவிதைக்கான கண்டென்ட் தான் அது. இப்ப மரபு கவிதை நான் எப்படி சொன்னேன்னா, நினைத்ததை சொல்லவும் மொழியில்லை, என் நெஞ்சில் பாரமடி, உன்னை குடத்தினில் அள்ளவும் வழியில்லை, நீ கோயில் தீர்த்தமடி அப்படிங்கிற. அப்ப அந்த பெண்ணினுடைய புனிதம், பவித்திரம், அவள் மேல் இருக்கிற காதலை தாண்டி அவன் வைத்திருக்கிற மதிப்பு, இவ்வளவு விஷயங்கள் வெளிப்படுது. அப்போ மரபு கவிதையினுடைய அவசியம் என்ன என்று பார்த்தால், இன்றைக்கு மேடையில் நிகழக்கூடிய வடிவமாக மரபு கவிதை தான் இருக்கு. மனப்பாடம் செய்யக்கூடிய கவிதையாக மரபு கவிதை தான் இருக்கு. முழக்கங்களாக முன்வைக்கக்கூடிய கவிதைகளாக மரபு கவிதை தான் இருக்கு.
அந்த காலத்துல சித்தர் மரபுல அதுலலாம் உங்களுக்கு சித்த வைத்தியத்துல பல மருந்துகள் கண்டுபிடித்தார்கள். அந்த மருந்தினுடைய கலவை என்ன, அப்படி கலந்தா அது என்ன கிடைக்கும், அதன் பயன் என்ன, இதெல்லாம் கவிதையில எழுதி வைத்தார்கள், மரபு கவிதையில் எழுதி வைத்தார்கள். ஏன்னா மனப்பாடம் பண்ணா மனசுல நிற்கும். அந்த எதுகை மோனையெல்லாம் இருக்கணும், அது மனனம் செய்தால் நிற்கும். மரபு கவிதையினுடைய மிகப்பெரிய பலம் அது மனப்பாடத்திற்கு வழி செய்கிறது. மனப்பாடத்தில் இருக்கக்கூடிய பலம் உரிய இடத்தில் உங்களால் மேற்கோள் காட்ட முடிகிறது, நினைவு கூற முடிகிறது. நான் எவ்வளவுதான் ரசித்து படிக்கக்கூடிய ஒரு நவீன கவிதை, பின்னவீனத்துவ கவிதையா இருக்கட்டும், அதே டிக்ஷன்ல நான் ரீகால் பண்ணது ரொம்ப கஷ்டம். அந்த கவிஞன் பயன்படுத்திய அதே மொழி வளத்தில் என்னால் திரும்ப சொல்ல முடியாது. ஆனால் மரபு கவிதையை, சங்கப்புலவன் எழுதிய கவிதையை, ஒரு கம்பன் எழுதிய கவிதையை, இளங்கோடிகளுடைய கவிதையை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு 1100 ஆண்டுகளுக்கு பிறகு என்னால் இங்கே உட்கார்ந்து கொண்டு சொல்ல முடிகிறது என்றால் அதுதான் மரபு என்கிற வடிவத்தினுடைய வெற்றி. அந்த வகையில மரபு கவிதையினுடைய தேவை நிரந்தரமாக இருக்கிறது. அதன் உள்ளடக்கம் மாறலாம். இன்றைக்கு இருக்கக்கூடிய உக்ரைன் போரை நீங்கள் மரபு கவிதையில் எழுத முடியும், அதையே நவீன கவிதையிலும் சொல்ல முடியும். வடிவம் என்பது எப்போ நிலையானது, உள்ளடக்கம் மாறிக்கொண்டே இருக்கும். அதை எளிதா புரிஞ்சுக்க முடியுமா சார்? மரபு கவிதைன்னு போது இன்றைய தலைமுறை பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்னு நிறைய இடத்துல பேசுறோம். எங்க வீட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட பொண்ணு தமிழை படிக்கிறதுக்கோ எழுதுறதுக்கோ ஒரு தயக்கம் இருக்கு. கேட்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறைய வரும் அப்படிங்கிற விஷயம் ஒண்ணு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி மனப்பாடம் செய்து கொள்ள இந்த செய்யுளெல்லாம் அவ்வளவு அழகா சொல்றா, ஆனா மீனிங் கேட்டா தெரியல. அதை நம்ம எதுக்காக ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம்? அதை நீங்க சொல்ற மாதிரி மேற்கோள் காட்டுறதுக்கு இல்ல நம்ம புரிந்து கொள்வதற்கு. அது ரெண்டுமே இல்லாத மனப்பாடம் செய்வதனால அவளுக்கு என்ன நல்லது? அதான் இந்த பேட்டியின் தொடக்கத்திலேயே நான் சொன்னேன், அந்த வயதில் புரியாவிட்டாலும் புரிய வேண்டிய வயதில் புரியும். நான் 2-3 பேட்டிகள்ல ஒன்று நான் மேற்கோள் காட்டினேன். அது ரிப்பீட் ஆனாலும் பரவாயில்லன்னா நான் சொல்றேன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிற போது இலக்கண புத்தகத்தில் ஒரு மேற்கோள் கவிதை ஒன்று படித்தேன். அது மனப்பாட செய்யுள் அல்ல, ஒரு குறிப்பிட்ட இலக்கணத்துக்கான மேற்கோள் செய்யுள். அதை நான் அன்னைக்கு மனப்பாடம் பண்ணேன். அப்ப அர்த்தம் சுத்தமா புரியல, அந்த மொழி அழகுக்காக மனப்பாடம் பண்ணேன். நந்தாயுதமர் நங்காதலர் நஞ்சை பிற நந்தாவரை நந்தைய மேல் வந்தே நன்னீர் நந்தாபிகை தந்தை இவன் நிந்தா நெறி நின்றார் இவர் தந்தாவளி சிந்தாவளி அடிப்போம் அது கெடுப்போம் திடிப்போம் இது பிடிப்போம் அது துடைப்போம் இது பிடிப்போம் படி முடிப்போம் படி நடப்போம் என வாங்கு பெருமுரசு அதிர பெருமன் கருமுகில் இத்திடும் உரிமையான ஆர்த்தே. சுத்தமா புரியல எனக்கு அப்போ, ஆனா இப்ப புரியுது. ஒரு போர்க்களத்துல அந்த தளபதி சொல்றாரு, நம்மெல்லாம் இருக்கக்கூடிய தேசத்தை ஒருத்தன் எதிராளி ஆக்கிரமிக்கிறான், நம்ம வருத்தப்பட வைக்கிறான், அவனை அடிச்சு விரட்டுவோங்கிறது தான் கண்டென்ட். நம் தாய் தமர் நம் காதலர் நம் சேய் பிறர் நந்தா உரை நம்தேய மேல் வந்தே நொந்தாள் துயர் தந்தே இவன் நிந்தா நெறி நின்றார். நிந்தா நெறினா பழிக்கக்கூடிய நெறி. இவர் தந்தாவளி சிந்தாவிழ அடிப்போம், பல்ல உடைப்போன்னு அர்த்தம். தந்தாவளினா வரிசையான பொருட்கள். தந்தாவளி சிந்தாவிழ அடிப்போம், அடல் கெடுப்போம், முகத்து இடிப்போம், வசை துடைப்போம், உயிர் குடிப்போம், பழி முடிப்போம், வழி நடப்போம். இது பாட்டு. அப்போ இது அன்னைக்கு எனக்கு புரியலைங்கிற ஒரு விஷயம் கிடையாது, புரிய வேண்டிய வயதில் புரியும்னு தான் சொன்னேன். அப்போ இது மனதினுடைய ஏதோ ஒரு மூலையில் இருந்து அது எழுந்து வரும். ஆனா அதை தெரிஞ்சுக்க நீங்க ஆர்வம் காட்டி அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? அந்த ஆர்வத்தை எப்படி கொண்டு வர்றது? ஆர்வம் வருவதற்கு அடிப்படை வீடுகளில் தமிழ் இருக்க வேண்டும். முந்தைய காலத்தில் வீடுகளில் தமிழ் எப்படி இருந்தது என்றால் பக்தி பாடல்கள் வழியாக இருந்தது. தாய்மார்கள் சமைச்சுக்கிட்டே தேவாரம் சொல்லிக்கிட்டே சமைப்பாங்க, திவ்ய பிரபந்தம் சொல்லிக்கிட்டே சமைப்பாங்க, வெள்ளிக்கிழமை அபிராமி அந்தாதி பாடிக்கிட்டே சமைப்பாங்க. இந்த குழந்தை கேட்டுக்கிட்டே இருக்கும், மனசுல பதியும். சில அரசியல் இயக்கங்களினுடைய பாதிப்பினால், தாக்கம்னு கூட சொல்ல மாட்டேன், பாதிப்பினால் இல்லங்களிலிருந்து இறைத்தமிழ் வெளியேறுகிற போது கூடவே தமிழும் போயிடுச்சு. அப்ப வீட்டுக்குள் புழங்கிய செந்தமிழ் என்பது இறை இலக்கியம், பக்தி பாடல்கள், அதையெல்லாம் வெளிக்கடத்தி விட்டு அப்புறம் மொழி வளரணும்னு எப்படி வளரும்? அங்குதான் ஆரம்பிக்கிறது. ஒரு வீட்டுக்குள் பாடப்படக்கூடிய பாடல்கள் வழியாகத்தான் மொழி ஆர்வம் என்பது வேறுவிடுகிறது. அதை வீடுகள் மீட்டெடுத்தால் மறுபடியும் தமிழ் பழைய மாதிரி தழைக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. கரெக்ட். நீங்க சொன்னது 100% உண்மைன்றதை என்னோட விஷயத்துல என்னால ரிலேட் பண்ணிக்க முடியுது. நான் சாமி இது பண்ணும்போது சாமி பாட்டை பாடி பாடி ஒரு 8-9 வயசு பொண்ணு எங்க வீட்டுல இருக்கா, என்னோட தங்கச்சியோட பொண்ணு. அவ அப்படியே மனப்பாடமா அதை சொல்லுவா. அது நீங்க சொல்ற மாதிரி இதை கேட்டு இந்த மாதிரி தமிழ், அது ரொம்ப உண்மை.
நீங்க சொன்னது. இன்னொன்னு சார், இப்ப நீங்க சொன்னீங்க தமிழ்ல வந்து அந்த செய்யுளை சொல்லிட்டு அது ஒரு திற்ற வார்த்தையே தமிழ்ல இவ்ளோ அழகா சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியில மட்டும்தான், அதாவது திற்ற வார்த்தையை கூட, கெட்ட வார்த்தைகளை கூட ரொம்ப அழகா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். சொல்ற மொழி ஒண்ணுன்னா அது தமிழ் மொழி மட்டும். அதான் நீங்க சொல்வதற்கு ஒரு உதாரணம் கூட உண்டு. ரசிகமணி டி.கே. சிதம்பரநாதன், டி.கே.சி. ரொம்ப புகழ்பெற்ற அறிஞர். அவர் கம்பன்ல நிறைய திருத்தங்கள் பண்ணார். ஒரு முறை அவர் தலைமையில் ஒரு கம்பர் விழா நடக்கிறது. கீழே பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் ஐயா பேசுறாங்க. அவருக்கு ரசிகமணி டி.கே.சி. செய்கிற திருத்தங்கள் பிடிக்கல. இந்த மாதிரி ஒரு பாட்டை எடுத்தாராம், இப்படி ஆட்டினாராம், பொல பொலன்னு உழுந்துதான், இதெல்லாம் போலி பாட்டு, கம்பருடைய பாட்டு இல்லைன்னு தள்ளிட்டாராம் அப்படின்னு கண்ணாபின்னு அவர் பேசுறாரு. ரசிகமணி சிரித்து கொண்டே அவர் பேசுவதை கேட்கிறார். இருக்கிறத பார்த்து அவருக்கு இன்னும் கோபம் வருது பண்டிதமணிக்கு. இதில் சிரிப்பு ஒரு கேடா, மானம் இருந்தால் தானேன்னு பேசிட்டார். இந்த சபை அதிர்ந்து போயிடுச்சு. பண்டிதமணி அமர்ந்த பிறகு கூட்டத்தின் தலைவர் என்கிற முறையில் ரசிகமணி மறுபடியும் எழுந்தார். அவர் சொன்னார், நீங்க அவர் சொன்னதை, நீங்க என்ன சொன்னதை விட்டுருணும். ஆனால் கோபத்துல கூட சொற்கள் எப்படி கனகன மணி ஒலிப்பது மாதிரி வருது பார்த்தீங்களா, தமிழை தவிர வேற ஒரு மொழியில் இப்படி ஒன்று உண்டா அப்படின்னாராம். அப்ப அந்த சபை என்ன நினைத்தது, தன்னை திட்டுவதை கூட ஒரு ரசிகர் இப்படி ரசிக்கிறாரா, இவர்தான் ரசிகமணியாக இருக்க முடியும் அப்படின்னு. அந்த மொழியினுடைய அழகு எல்லாவற்றையும் விட மேம்பட்டதுங்கிறதுக்கு இதெல்லாம் அடையாளங்கள். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். ஏறத்தாழ ஒரு அரை நூற்றாண்டு தமிழ் மொழி வந்து உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாவே ஆயிருக்கு இல்லைங்களா? நீங்க வந்து இன்றைக்கு தமிழோட தனிப்பெரும் சிறப்புன்னு எதை சொல்லுவீங்க? என்னுடைய மொழி சார்ந்த வாழ்க்கையை பார்க்கிற போது உலக மாற்றங்களுக்கு ஈடு கொடுக்கும் தன்மை தமிழில் இருக்கிறதுங்கிறத என்னால் உணர முடியும். எவ்வளவு மாற்றங்கள் வரட்டும், எவ்வளவு வளர்ச்சிகள் வரட்டும், எவ்வளவு விஞ்ஞான விரிவாக்கங்கள் வரட்டும், எல்லாவற்றுக்கும் ஈடு கொடுக்கிறது தமிழ். ஏன்னா அனைத்துக்கும் தேவையான விழுமங்களை அது தன்னகத்தே வைத்திருக்கிறது. இது இந்த மொழியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. இது மானிடவியலுக்கான கருவூலம் தமிழ். எவ்வளவு ஆயிரம் ஆண்டுகள் போனாலும் மனிதன் எப்படி வாழ வேண்டும், என்ன செய்ய வேண்டும், உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார்கிறார் திருவள்ளுவர். இன்னைக்கு ஏஐனா என்னன்னு தெரியாட்டி, இணையம்னா என்னன்னு தெரியாட்டி அவர் அறிவற்றவராக பார்க்கப்படுகிறார். பலகற்றும் அவர் நிறைய பட்டங்கள் வாங்கியிருக்கலாம். ஆனால் இந்த தொழில்நுட்பத்தோடு அவர் இணைந்து வளராவிட்டால் பலகற்றும் கல்லார் என்று சொல்லக்கூடிய ஒரு வரையறை, ஒரு டெஃபினிஷன் அன்னைக்கு தந்தார் பார்த்தீங்களா. இதுதான் இந்த மொழியினுடைய மிகப்பெரிய சிறப்பு. மிக பிரமாதமான விளக்கம் சார் இது. பக்தி பாடல்களை பத்தி நீங்க சொன்னீங்க. பக்தி இலக்கியங்களை வந்து வாசிப்பதற்கான வழிமுறை என்னன்னு சொல்ல முடியுமா? அதாவதுங்க, பக்தி என்பது இறைவனோடு நீங்கள் மேற்கொள்ளுகிற தனிப்பட்ட தொடர்பு. நமக்கு அந்த பக்தியில் அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம். How do you connect with the Almighty? அந்த கேள்வி நீங்கள் எழுப்பிக் கொண்டால் எனக்கு அந்த அனுபவம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவம் பெற்ற ஞானிகள் எழுதிய பாடல்கள் என்னை அந்த அனுபவத்துக்கு கொண்டு போகின்றன. அப்போ நீங்க வந்து இறைவனை பார்த்து ஒருத்தர் வந்து பித்தனேன்னு திட்டினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், பித்தா பிறைசூடி பெருமானை அருளாளான்னு பாடினார்னா, நீங்கள் பித்தா பிறைசூடி பெருமானை அருளாளாங்கிற பாட்டை வாசிக்கிற போதோ வாய்விட்டு சொல்லும் போதோ அந்த உரிமை உங்களுக்கு தரப்படுகிறது. அவருக்கு இறைவனிடத்துல என்ன உறவும் நெருக்கமும் இருந்ததோ அந்த அலைவரிசையை நீங்கள் தொட்டு விட்டாவது வருகிறீர்கள். அப்ப அந்த அதன் வயமாதல், எதை வாசிக்கிறீர்களோ அதன் வயமாதல். இரண்டாவது விஷுவலைசேஷன். பக்தி இலக்கியத்தினுடைய மிகப்பெரிய பலம் அதனுடைய விஷுவலைசேஷன். கைலாயத்தை வர்ணிக்கிறாங்க, கைலாயத்துல சிவபெருமான் வீட்டில் இருக்கிறத வர்ணிக்கிறாங்கன்னா அது உங்க கண் முன்னால் அந்த காட்சியை கொண்டு வருவாங்க. சேரமான் பெருமாள் நாயனாருடைய பொன்வண்ண தந்தாதி பார்த்தீங்கன்னா, பொன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மேனி, பொலிந்து இலங்கு மின் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் வீழ்சடை, ஜடாமுடி மின்னல் மாதிரி இருக்கான். அங்க இருந்த வெள்ளி மலை இருக்கிறதே அது மாதிரி அந்த நந்தி அவர் ரிஷப வாகனம் இருக்கான். வெள்ளி குன்றம் தன்வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் மால்விடை. எல்லாத்தையும் தாண்டி சிவனை பார்த்ததில் எனக்கு எவ்வளவு மகிழ்ச்சியோ இவனை பார்த்ததில் சிவனுக்கும் அவ்வளவு மகிழ்ச்சிங்கிறார்.
தன்னை கண்ட என் வண்ணம் எவ்வண்ணம் அவ்வண்ணம் ஆகிய ஈசனுக்கே. இப்ப இந்த பாட்டை நீங்க மனசுவார படிச்சு வாயார சொன்னால் நீங்களே கைலாயத்துக்கு போய் சிவனை தரிசித்த ஒரு உணர்வை பெறுகிறீர்கள். அந்த பக்தி பாவம் அப்படிங்கிறாங்க இல்லையா, அந்த பாவம் தான் பக்தி இலக்கியத்தினுடைய பலம். அந்த பாவனையோடு பக்தி இலக்கியத்தை அணுகுகிற போது நீங்கள் அதனால் அபரிமிதமான பயன் பெறுகிறீர்கள். பக்தி பாவம் தான் அதனுடைய முக்கியத்துவம். இறைவனை வேண்டும் போது அவருக்கும் அது இது பாக்கியம்ன்ற மாதிரி சொல்ற விஷயம் வந்து அப்போ எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான அன்பு இல்லையா சார்? தமிழர்களுக்கு பொதுவா சார் தமிழ் மொழியை காக்கணும்ன்ற உணர்வு இருக்கு, ஆனா அதை எப்படி செய்யணும்னு தெரியல. அதற்கு உங்களுடைய பரிந்துரை என்னவா இருக்கும்? ஒன்று வந்து வீட்டில் தமிழ் வழக்கில் இருக்க வேண்டும். எவ்வளவு மொழிகள் படித்தாலும் வீட்டுக்குள்ள தமிழில் உரையாடுகிற வழக்கம் வரணும். தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழக்கூடிய பல நாடுகள் இந்த பழக்கம் இருப்பதை பார்க்கிறேன். மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல நாடுகள், பாரிஸ், சுவிட்சர்லாந்து, இங்கெல்லாம் தமிழில் தான் உரையாடுகிறார்கள். நான் மெசேஜ் அனுப்புனேன்னு சொல்ல மாட்டாங்க, செய்தி வச்சேன்பாங்க. உங்களுக்கு ஒரு செய்தி வச்சேன், நீங்க பதில் போடல. ஒரு செல்ஃபி எடுத்து அனுப்புறேன்னு சொல்ல, படம் பிடிச்சி அனுப்புனேன். இதெல்லாம் இருக்குது, அவங்களுடைய அன்றாட பயன்பாட்டில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இல்லங்களில் அன்றாட பயன்பாட்டில் தமிழ் மொழி வரணும். இரண்டாவது வாசிப்பு பழக்கம். வீட்டில் குழந்தை யாரும் படிக்கிறதில்ல, இந்த புலம்பல் எல்லாம் நிறுத்திட்டு ஒரு 20-30 புத்தகங்களாவது வீட்டில் இருக்கணும். அதான் கடந்து போவான் வருவான், ஒரு நாள் எடுத்து வச்சு புரட்டுவான், ஒரு வரி ஒரு மின்னல் மாதிரி அவனை தாக்கும். அதன் பிறகு உட்கார்ந்து படிப்பான், 2 பக்கம் படிப்பான், 20 பக்கம் படிப்பான், அப்புறம் புத்தகங்களை வாசிக்க ஆரம்பிப்பான். வீட்டில் புத்தகங்களுக்கு இடம் கொடுத்தால் போதும், புத்தகங்கள் தன்னுடைய வேலையை செய்ய தொடங்கும். எப்படி ஒரு ஏர் கண்டிஷன் வாங்கி வச்சீங்கன்னா தன்னுடைய வேலையை செய்தோம், புத்தகத்துக்கு அந்த ஆற்றல் உண்டு, அதை தாண்டி ஆற்றலும் உண்டு. அதனால் வீட்டினுடைய எல்லைக்குள் மொழி வளர் தொடங்கினால் சமூகத்தில் வளரும். அதனால வெளியில வந்து நீங்க எவ்வளவுதான் அதை முயற்சி பண்ணினாலும் உள்ளுக்குள்ள வந்து அது காணாமல் போகிறது என்றால் அதனால் எந்த பயனும் இருக்காது. அழகா சொன்னீங்க. நீங்க இப்போ நிறைய வெளிநாடுகள்ல போயிட்டு நிறைய சொற்பொழிவுகள் ஆற்றும் போது உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்தி, அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்களேன் சார். ஒன்று, நேர ஒழுங்கு. சரியான நேரத்திற்கு சேர்கிறார்கள், ஆழமான தலைப்புகளை கேட்கிறார்கள். நான் சொல்லுவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் வாழக்கூடிய இடம், ஆசிய நாடுகள் போன்ற இடங்கள்ல. மூன்றாவது விஷயம், அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இலக்கிய பயிற்சிகளுக்கு இயங்குகிறார்கள். இப்போ நான் அடிக்கடி போகிற நாடு மலேசியா. அது வந்து தமிழ் உணர்வினுடைய ஒரு உச்சமாக இருக்கிறது. புத்தகங்களை அவர்கள் போற்றுகிற முறை, எழுத்தாளர்களை போற்றுகிற முறை ரொம்ப வித்தியாசமாகும். சமீபத்தினுடைய 75வது புத்தகத்தை அங்கே அறிமுகம் செய்தார்கள் மலேசியாவில். மலேசியாவினுடைய மேனாள் அமைச்சரும் மலேசிய இந்திய காங்கிரசினுடைய தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ சரவணன் அந்த விழாவை முன்னெடுத்தார். இதற்கு முன்னால் 60வது புத்தகத்தையும் அவர் அங்கே வெளியிட்டார். இந்த 2 விழாக்கள்லையுமே நீங்க பாத்தீங்கன்னா விழாவுக்கு வருகிற ஒரு எளிய மனிதர் புத்தகத்தில் குறிப்பிட்டு இருக்கிற விலையை விட 3 மடங்கு அதிகமாக கொடுத்துதான் வாங்குறார். அப்புறம் முதல் படி பெறுவோர், 2வது படி பெறுவோர் 1000 வெள்ளி 2000 வெள்ளி கொடுத்து வாங்குறாங்க. அந்த மொத்த தொகையும் அந்த எழுத்தாளர்களிடம் தரப்படுகிறது, அவங்க விழா செலவுக்குன்னு எடுத்துக்கிறது இல்லை. இப்ப டத்தோஸ்ரீ சரவணன் நடத்துகிறார் என்றால் அந்த விழா செலவை அவர் ஏற்கிறார். அங்கே பெறக்கூடிய மொத்த தொகை ஒரு எழுத்தாளனுக்கு தரப்படுகிறது. அப்ப புத்தகம் எழுதுவதால் ஏற்படக்கூடிய இழப்புகள் பல மடங்கு ஈடுகட்டப்படுகிறது, மேலும் அவனுக்கு தொகை கிடைக்குது. இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் புத்தகம் வெளியிட்டு விடாத எவ்வளவு தள்ளுபடின்னு ஆரம்பிக்கிறாங்க. இந்த தள்ளுபடி கலாச்சாரம் சொல்லும்படியாக இல்லை. ஏனென்றால் அது பதிப்பாளருக்கும் நலம் தருவதில்லை, படைப்பாளருக்கும் நலம் தருவதில்லை. அந்த 10% 15% தள்ளுபடியில் வாங்கி போகிறவர்களுக்கும் ஒரு பயன் இல்லை. அப்ப எல்லாத்தையுமே சலுகை விலையில் வாங்குவதுங்கிற பழக்கத்துக்கு முரணாக பல நாடுகளில் இருப்பதை நான் பார்க்கிறேன். அவர்களுக்கு இல்லந்தோறும் தமிழ் இருக்கிறது பெரும்பாலான நாடுகள்ல. மொரீஷியஸ்ல எப்படின்னா, இளம் தலைமுறைக்கு தமிழ் வீட்டு பிள்ளைகளுக்கு தமிழ் தெரியாது, ஆனால் திருமுறைகள் தெரியும், திருப்புகள் தெரியும், இசையோடு பாடும். ஏன்னா எப்பொழுதுமே ஒரு குழு ஓதுவா மூர்த்திகள் அங்க இருந்துகிட்டே இருக்காங்க, சொல்லிக் கொடுக்கிறார்கள். தமிழில் பேச தெரியாது ஆனால் பாட தெரியும் என்கிற ஒரு தலைமுறை இங்கே உருவாகி இருக்கிறது. இவையெல்லாம் நான் பார்த்து வியந்த அம்சங்கள்.
நீங்க சொன்னீங்க ஆழமான தலைப்பு சில நாடுகள்ல கேட்பாங்கன்னு. அது என்ன மாதிரியான தலைப்பு சார்? அன்றாடம், அதாவது ரியல் லைஃப பத்தின தலைப்பா, இலக்கியம் சார்ந்ததா, என்ன மாதிரியான? பெரும்பாலும் இலக்கியம் சார்ந்ததாக இருக்கிறது. ஏன்னா இந்த இன்றைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் பேசுவதில் இந்த போராமைகளை தான் பட்டியலிடுவீங்க. இப்ப கணவனா மனைவியா அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டீங்கன்னா இந்த போராமைகளினுடைய பட்டியல் நிறைய வரும். அப்புறம் உங்க அணி சார்பாகவும் வரும். ஆனால் பழைய இலக்கியங்களை நீங்கள் பேசுகிற போது அதுக்கு என்ன தீர்வு இருக்குன்னு தெரியும். ஒரு விருந்தினரை எப்படி எதிர்கொள்வது, பாரதிதாசனுடைய குடும்ப வழக்கை பேசுகிற போது அது வெளிப்படும். வீட்டுல வயசானவங்க ஒரு 4 பேர், அப்பா கணவன் மனைவி இருப்பாங்க, வயசானவங்க. அவங்க விருந்தாளிய வாசல்ல வரவேற்க முடியாம இருப்பாங்க. அதை இந்த நடுத்தர வயது தம்பதியர் வந்த விருந்தினர்களுக்கு தெரிவிப்பார்கள். உங்களை வரவேற்க அவங்களால வர முடியல, படுத்திருப்பாங்கன்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லிவிட்டாங்க தெரியுமா? வர இயலாமைக்காக மன்னிப்பு தாங்கள் தர இயலுமா என்று கேட்டு வருந்தினார் அப்படிங்கிறாங்க. அவங்க உடனே பதறி போய் அவங்கள பார்க்க போவாங்க பெரியவங்களை. இந்த பண்பாடு எல்லாம் பழைய இலக்கியங்கள்ல பதிவாகி இருக்கிறது. எனவே இலக்கிய தலைப்புகளை பேசுவதன் மூலம் நாம் பழைய விழுமங்களை மீட்டெடுக்கிறோம், வாழ்க்கை முறையை மீட்டெடுக்கிறோம். இதை நாம் பல அயல்நாடுகள்ல நான் பார்க்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இது கேட்கும்போது. பெரிய புரிதல் வந்தது உங்ககிட்ட உரையாடுறதுல. இலக்கியத்தை பத்தின ஒரு தனி புரிதல், ஒரு ஆர்வமே அதிகமாச்சுன்னு சொல்லலாம். உண்மையா சொல்லணும்னா கவிஞர் கண்ணதாசன் அவருக்கு ஒரு கழகமே வச்சு நீங்க அவருடைய புகழ பரப்புறீங்கன்னு சொல்லலாம். அவருடைய தனித்துவமா நீங்க எதை நினைக்கிறீங்க? அவருடைய சிறப்பா நீங்க அவர்கிட்ட நேசிச்சது எந்த விஷயம்? கவியரசர் கண்ணதாசன் யான் தமிழ் நேயர்களே, திரு மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுடைய புத்தகங்களை நீங்க வாங்கணும்னா அதற்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ரெஃபர் பண்ணிக்கோங்க.